வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மோடு அரசியல் சூழலை பற்றி விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் அன்பு தோழர் நந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் லெனின். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் லெனின். நம்முடைய நாடு எல்லோருக்குமானது. இன்னும் சொல்லப்போனா உலக தேசங்கள்ல இருந்து நம்முடைய நாடை ரொம்ப பிரமிப்பாக பார்த்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு பார்க்குறாங்களா இல்லையா தெரியல. ஆனா முன்னாடி இந்தியானா அது ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு நாடாக. ஏன்னா வந்தவங்க எல்லாரையுமே நம்ம அணைச்சிப்போம். எல்லாரோடையும் சகோதரத்துவத்தோட இருப்போம். நம்மளுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவன் மீது ஒரு சின்ன கரிசனம் இருக்கும். இப்படி இருந்தது தான் இந்தியாவாக நான் படித்திருக்கிறேன். நான் பார்த்த இந்தியாவும் இப்படிதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, நீ பாகிஸ்தானா, நீ பங்களாதேஷா, நீ அவனா, நீ இவனா, நீ இஸ்லாமியரா, அப்ப நீ உனக்கெல்லாம் இங்க குடியுரிமை தர முடியாது. அதுவும் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவான இலங்கையிலிருந்து வரக்கூடிய உறவினர்களுக்கும் குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை இங்க அமுல்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சிஏஏவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஏஏனா என்ன? ரொம்ப நன்றி. முதல்ல ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய இந்தியா எப்படி இருந்துச்சு, எப்படி பார்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். உண்மையிலுமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உலகத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் எந்த அவநம்பிக்கையும் வேண்டியதில்லை. ஸோ இந்த சிஏஏ சட்டத்துக்கும் நம்ம இந்தியாவை பற்றின ஒரு பார்வை உலகளாவியில் இருக்கிறதுக்கும் பாதிச்சிருக்கான்னா அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அதை பற்றி நம்ம கலந்துரையாடலாம். சிஏஏ அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இவங்க லாவா அதை பில்லை டேபிள் பண்ணி அதை ஓட்டெடுப்பு எடுத்து அதை லாவா ஆக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை சிஏஏக்கு இந்த சிட்டிசன்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்கங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் மெத்தடாலஜி இதெல்லாம் இப்படிலாம் இந்தந்த ஃபார்மேட்டு இந்தந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்கணும், இப்படி அப்ளை பண்ணணும், இதுதான் மெத்தட் ப்ராசஸ். இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சிஏஏ 2019 பாஸ் பண்ண அதே ஆக்ட் தான் இப்பயும் இருக்குது. இது சிஏஏ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நம்மளுடைய நாட்டுக்குள்ளார சட்டத்துக்கு புறம்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகள்ல இருந்தும் சட்டத்துக்கு புறம்பாக நம்ம நாட்டுக்குள்ளார 31 டிசம்பர் 2014 முன்னாடி வந்தவங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட ரிலிஜன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்து, சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ் இந்த 6 மதத்தை சார்ந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடியது தான் இந்த திருத்த சட்டம். ஏன் இந்த 6 மதத்துக்கு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகள்லையும் உங்களுடைய தேச மதமாக இருக்கிறது முஸ்லிம்ஸ், ஸ்டேட் ரிலிஜன் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்குலர் கண்ட்ரி, எல்லாரும் ஒன்று, எல்லா மதமும் நம்ம அரவணைச்சு போனது, மத நல்லிணக்கம்ங்கிறது இங்கே. ஆனால் அந்த 3 நாட்டிலையும் முஸ்லீமை தங்களுடைய ஸ்டேட் ரிலிஜனாக மதம் சார்ந்த ஆட்சி தான் அங்கே நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இந்த மைனாரிட்டிஸ் அவங்களுடைய ரிலிஜியஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல், அதை வளர்த்த முடியாமல், அவங்களுடைய அந்த ரிலிஜியஸ் வகையில் எந்த விதத்துலையுமே அவங்களால அனுசரிக்க முடியாமல் மத துன்புறுதலுக்கு ஆளாக்கப்பட்டனால அவங்க குடிபெயர்ந்திருக்காங்க. இங்கே சட்டம் இது இல்லீகலாக. அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இதுதான் மெயினாக ஃபஸ்ட்டு. அதாவது 31 டிசம்பர் 2014 முன்னாடி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாட்டில் இருந்து இந்த 6 மைனாரிட்டி மதம், அந்த நாட்டில் மைனாரிட்டி இங்கே இல்லை, அந்த 6 நாட்டில் மைனாரிட்டி மதத்தில் இருக்கக்கூடியவங்க சட்டத்துக்கு புறம்பாக இங்கே உள்ளே வந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதுக்கு உண்டான திருத்த சட்டம். இப்போ இதில் என்ன இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இல்லீகல் இமிகிரன்ஸ், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இங்கே குடியேறினவங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாமல், இப்போ நீங்களும் நானும் நீங்கள் அமெரிக்காவுக்கு போக முடியுமா? ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது. இல்லை ஒரு மலேசியாவுக்குள்ளார போக முடியும். பல நாடுகளுக்கு, எந்த நாட்டுக்கு போகணுன்னாலும் அந்த நாடு உங்களே அனுமதிக்கணும். அந்த நாடு அனுமதிக்காமல் நீங்கள் உள்ளார போகிறீங்கன்னாவே அது சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு விரோதமானது. அதனால தான் அவங்களை இல்லீகல் இமிகிரன்ஸ்ன்னு சொல்கிறோம். சில டைமில் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் வந்தவங்க இல்லீகல் இமிகிரன்ஸ். சில பேர் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோடு வந்திருப்பாங்க, பாஸ்போர்ட் இருந்திருக்கும், அதே மாதிரி வீசா இருந்திருக்கும், எல்லாமே ப்ராப்பராக வந்திருப்பாங்க. ஆனால் அந்த வீசா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிருக்க மாட்டாங்க, சட்டத்துக்கு புறமா இங்கே இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, சட்டத்துக்கு புறம்பான குடியேறி ஆட்கள்னு அவங்கள முத்திரை குத்துறாங்க, இல்லீகல் இமிகிரன்ஸ்னு.
நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு ஆள் இல்லீகல் இமிகிரண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கவே முடியாது. அவங்க இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன், இந்த கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னாக்கா, நான் அப்ளை பண்ணுறேன்னாக்கா, நான் இல்லீகல் இமிகிரண்ட்டுன்னு நான் சொல்லிட்டேனாவே என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா சட்டத்துக்கு புறம்பா உள்ளர வந்தவங்களுக்கு எப்படி சட்டத்தின் மூலியமா பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அதனால் இந்த சட்டம் இவங்க தானே அடுத்தது யார் பிரதமராக வரணும், யார் முதல்வராக இருக்கணும்ன்ற அந்த இது வந்துருதுல, குடியுரிமை வந்துட்டாலே அவங்க நாட்டில் யார் ஆளணும்ன்றது தீர்மானிக்கக்கூடிய சக்தி. கரெக்ட். அதுதான் குடியுரிமைக்கு உண்டான முக்கியமே. நம்ம வந்து நம்மளுடைய ரைட் டு ஓட்டிங் இருக்கும் நமக்கு. எல்லா விதமான இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்ன கொடுத்துருக்கோம் ரைட்ஸ் அத்தனையும் சிட்டிசனுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஆள் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 3 கண்டிஷன், இத்தனாம் தேதிக்கு முன்னாடி வந்தவங்க, இந்த நாட்டிலேருந்து வந்தவங்க, இந்த மைனாரிட்டியிலேருந்து வந்தவங்க, அதுவும் மத துன்புறுதலுக்கு ஆளாகி வந்தவங்களுக்கு அந்த இல்லீகல் இமிகிரண்ட்டுங்கிறத எடுத்துட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ண வைக்கிறாங்க. அந்த அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமும் அந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணினா தான் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால இந்த திருத்த சட்டம் சிஏஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய குடியுரிமையும் பறிப்பதல்ல, குடியுரிமையை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அப்படி புரிஞ்சுக்கலாம் இதை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போதே சென்னை ஷாயிங் பாத் அப்படின்ட்டு சொல்லிட்டு வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட ஒருத்தர் இறந்து கூட போயிருந்தார். 100 நாளுக்கும் மேலே தாண்டி அந்த போராட்டம் வந்து நடந்துருந்துச்சு. அது ஒரு முக்கியமான போராட்டம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் இதை வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ அதற்கான காரணம் என்னவாக இருக்குங்க? அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இருக்கா, இல்லை இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இவங்க கிட்ட இருக்கா? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன் வந்து எல்லாருமே பொலிட்டிக்கல் எதிர்த்தாங்க? நீங்கள் அப்போ கூட அந்த டைமில் நீங்கள் 2019 இந்த திருத்த சட்டம் வந்தபோது டெல்லி பயங்கரமாக போராட்டம் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அங்கே பண்ணிட்டு எல்லாம் சூடேறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னும் இதை பண்ணலன்னா பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முடியாதுன்னு பொலிட்டிக்கலாக இதை வந்து எடுத்தாங்க. இப்படி சொல்லிட்டீங்க. நான் சொல்ல வரேன் அதுக்கு என்ன காரணங்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ராலியை வந்து நான் சொல்ல வரேன். நான் அதை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மீடியா, உங்களை மாதிரி மீடியா எல்லாருமே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து எல்லாமே இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வரீங்க? கல்லூரி மாணவிகள் ஆகட்டும், ஸ்கூல் சில்ட்ரன் ஆகட்டும், இல்லை அங்கே வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நடுத்தர வயதினர் முதிய எல்லாத்தையுமே வந்து ஒரு ரேண்டமாக வந்து இந்த நியூஸ் சேனல் அந்த நியூஸ் சேனல் நிறையா பேர் எடுக்கிறாங்க. பட் நிறைய பேர்த்தினுடைய பிரச்சனையை அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இந்த சட்டம் வந்துட்டால் இந்திய முஸ்லீம்களுக்கு குடியுரிமை போயிடும். அப்போ வந்து நம்ம தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டில இருந்து வெளியே அனுப்புறதுக்காக தான் வந்து இந்த சிஏஏவே வந்திருக்கு. அதோட சேர்த்துக்கோங்க. இல்லை இது வந்து நான் வரேன், அதுக்கு வரேன் நான் நெக்ஸ்ட். அப்போ இந்த தவறுதலான ஒரு புரிதல் இருந்துச்சு. அதனால தான் முதல்ல சொன்னேன், இந்த சிஏஏங்கிறது வந்து குடியுரிமை யாருக்கு கொடுக்கலாங்கிறதுக்கு உண்டான திருத்த சட்டம். உங்ககிட்ட இருக்கிற குடியுரிமையை எடுக்கிறதுக்கு, யாருடைய குடியுரிமையை எடுக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ இந்த ஒரு புரிதல் வந்து தவறான புரிதல் அந்த டைம்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. அதை எல்லாமே டெல்லியில் போராடினவங்க கட்டியும் இதை மல்டி மீடியாஸ் வந்து அதை போய் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் நடக்குதோ எந்த இடத்துலையுமே அது சரியான புரிதல் இல்லை. முக்கால்வாசி நம்ம இப்போ இன்னைக்கு வந்து இப்போ என்னையவே கேட்டிங்களா, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வந்து குடியுரிமை மறுக்கப்படும் சொன்னீங்கன்னா நானே கண்டிப்பாக எதிர்ப்பேன். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய உறவு, நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு நீங்கள் வந்து இல்லை முஸ்லீம்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க, நானே ரோட்டில் உட்காந்து போராடுவேன். பட் இந்த சிஏஏல அந்த மாதிரி எந்த விதமான விஷயமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் வந்து அதிகமான மக்கள் வந்து ரொம்ப பிரச்சனை உண்டானது காரணம் சரியான புரிதல் இல்லாதனால. அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது வந்து நம்மள ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதோடு சேர்த்து இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த, ஏன் இந்தியா முழுவதும் நடந்த போராட்டம் வெறும் சிஏஏ எதிராக மட்டும் கிடையாது, என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராகவும் இது வந்து நடந்துச்சு. நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போது நான் வந்து ஒரு ட்ரைப்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர். எங்கள் அப்பா படித்திருப்பார், படிக்காமல் இருந்திருப்பார். எங்கள் அப்பாவுக்கே சர்டிஃபிகேட் இருக்காது. அதை தாண்டி சொல்லணுன்னா எங்கள் தாத்தாக்கெல்லாம் ஒன்றுமே இருந்திருக்காது. அவங்க ஹாஸ்பிட்டலில் நிச்சயமாக பிறந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ அவங்க எப்படியோ என்ன ஏதுன்றது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியவே தெரியாது. இப்போ இவங்க எப்படி இதில் போயிட்டு ஆட் ஆவாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய கேள்வி. அருமையான கேள்வி இது. இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதனால தான் அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து 2 வகையில் டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷனை ஹூ இஸ் த சிட்டிசன்ஷிப்ங்கிறத நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பவுண்ட்ரிஸ், நம்மளுடைய இதை பற்றி சொல்லுவாங்க.
அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை பத்தி சொல்லுவாங்க. அடுத்தது தான் வந்து ரைட்ஸ் டு த சிட்டிசன் நம்ம கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் தான் ரைட்ஸே வரும். அதுக்கப்புறம் தான் முன்னாடி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரியை டிஃபைன் பண்றாங்க, டெரிட்டோரியல் டெஃபினிஷன், தென் சிட்டிசன்ஷிப், அந்த சிட்டிசன்ஷிப்க்கு உண்டான ஆர்டிகல்ஸ், அதுக்கு மேல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல கிளியராவே சொல்லியிருக்காங்க, 1950க்கு முன்னாடி யார் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அவங்க இந்தியர்கள் தான். நீங்க போய் தாத்தா பாட்டிக்கெல்லாம் என்ன அவங்க கேள்வியே வேண்டியதில்லை. அதை கிளியரா டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதுல நீங்க இந்த மதம் அந்த மதம் கிடையாது. இந்தியாவில் வந்து 1950க்கு முன்னாடி நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் 1948க்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாரும் 1950க்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்தியாவில் இருந்தீங்களோ அவங்களாம் இந்தியன் சிட்டிசன். அதுல எந்த கன்ஃபியூஷன் வேண்டியதில்லை. அதனால தான் சொல்றேன், இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், ப்ராப்பர் கிளாரிட்டி இல்ல. ஐயோ இந்த திருத்த சட்டத்தில் எதுவுமே, இது வந்து திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ங்கிறது நிறைய இருக்கு. அப்ப கான்ஸ்டிடியூஷன் வந்து இதை ஃபர்ஸ்ட் கிளியராவே டிஃபைன் பண்ணிட்டு 1950க்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் இந்தியன். ஸோ அவங்க ஒரே பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 5 வகையில 4 to 5 வகையில நம்ம குடியுரிமை இது வந்து வாங்கலாம். ஒன்று வந்து பை பர்த், பிறப்பால நமக்கு வந்து குடியுரிமை கிடைக்கிறது. அடுத்தது பை டெசன்ட், வம்சாவளியின் அடிப்படையில் நமக்கு குடியுரிமை கிடைக்கிறது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம எந்த நாட்டில் இருந்து வேணாலும் இந்தியாவில் வந்து வாழ்ந்துருக்கலாம். அவங்க எந்த மதத்தை வேணா சேர்ந்துருக்கலாம். முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், பார்சியா இருக்கலாம், ஜூவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி மனுஷனா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு சில கிரைட்டீரியா இருக்கு, அவங்க நமக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து நேச்சுரலைசேஷன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நேச்சுரலைசேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, கால வரையறையில் பார்க்கும்போது இப்போ நான் வந்து ஒரு குடியுரிமைக்காக நான் இன்னைக்கு அப்ளை பண்ணுறேன் இந்தியாவில் அப்படின்னாக்கா, கடந்த 12 மாதம் நான் இங்கே இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11 வருஷம் இதில் இந்தியாவில் இருந்திருக்கணும். அந்த 11 வருஷத்தில் நீங்கள் போயிட்டு வந்தெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அக்ரிகேட்டாக குமுலேட்டிவாக 7 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும். இதுதான் அதனுடைய கண்டிஷன். இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா வேற சில ஒரு 6-7 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம். அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ரைட் ராயலாக நீங்கள் கவர்மெண்ட் ஓகேங்கும் போது நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். நேச்சுரலைசேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 12 மாதம் இந்தியாவில் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 14 வருஷம் இருக்கணும். அந்த 14 வருஷத்தில் அக்ரிகேட்டாக 11 வருஷம் இருக்கணும் இந்தியாவில். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அக்ரிகேட்டாக குமுலேட்டிவாக 7 வருஷம் இருந்திருக்கணும். நேச்சுரலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குமுலேட்டிவாக 11 வருஷம் இருந்திருக்கணும். இப்போ இந்த சிஏஏல கூட என்ன பண்றாங்க, அந்த 11 வருஷத்தை 5 வருஷமா குறைச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து மக்களுக்கு ஏதுவா இலகுவா கிடைக்கிறதுக்காக அந்த 11 வருஷம் இருக்கணுங்கிறத 5 வருஷமாவே குறைச்சிருக்காங்க. சரி சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஏஏ பிரகாரம், இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடியுரிமை இருக்கிற வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும். அப்போ என்னன்னா, எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் வந்து யாருக்காகனா, இந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த 3 நாட்டில இருந்து அந்த 6 மைனாரிட்டியிலிருந்து டிசம்பர் 31 டிசம்பர் 2014க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கும் மற்றவங்க குடியுரிமை வாங்குறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரு வேணா எப்ப வேணா இங்க வரலாம். இந்த 4 வகையில பர்த், டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன். அப்கோர்ஸ் வெளிநாட்டுக்காரங்க வரும்போது ஃபர்ஸ்ட் 2 அப்ளிகபிள் ஆகாது. அவங்களுக்கு பர்த்தும் வராது, வம்சாவளியும் வராது. ஏன்னா அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ரஷ்யால இருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எப்படி பண்ணலாம், எய்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரகாரம் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நேச்சுரலைசேஷன் பிரகாரம் அப்ளை பண்ணலாம். அதான் எல்லாரும் இப்போ கூட சமீபத்தில் சொல்லிக்கிறாங்க, ஏரோப்ளேன்ல நடுவழியில் பிறந்துட்டு இருக்கும்போது இந்தியா பார்டர்ல இருந்து இந்தியாவில் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அது வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற அந்த கணக்கு வந்து நிறைய நாட்டில் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா கனடா போறாங்க, பிரெக்னண்டா இருந்து ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்க டெலிவரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க குழந்தை, நீங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ், பட் உங்களுடைய குழந்தை வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தாலோ கனடால பிறந்தாலோ they will become citizen because of birth. ஸோ இது எல்லா நாட்டுக்குமே பிரதர், நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாடுன்னு இல்லை, எல்லா நாட்டுக்குமே யாருக்கு குடியுரிமை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது எல்லா நாட்டினுடைய சோவரனிட்டி, அது பாதுகாப்பு சமயம். இப்போ உங்க வீட்டுல யாரை விடணும் யாரை விடக்கூடாது நீங்க முடிவு பண்ணீங்களா? நான் முடிவு பண்ணுவேன். என் வீட்லயும் அதே மாதிரி தான். இல்ல அதுதான், அதுல ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு தான் அந்த இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்குன்னா, இப்ப நம்ம கொடுக்க போறது 1955ல இப்போ நீங்க என்ஆர்பி என்ஆர்சி இது எல்லாமே இதுக்குள்ள வந்து கடைசியா எங்க வந்து முடியுது அப்படின்னாக்கா சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்குள்ள இல்ல அது அந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்து முடியுது. கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். அதாவது வந்து சிஏஏக்கோ என்ஆர்சிக்கோ என்பிஆருக்கோ எந்த சம்பந்தம் இல்லை. நீங்க சிஏஏனுடைய ஆக்டை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை கூட என்ஆர்சியை பத்தியோ என்பிஆர் பத்தியோ டாக்குமெண்ட்ல அந்த வேர்டே இருக்காது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எக்ஸசைஸ்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்க ஆபீஸ்ல யார் யாரெல்லாம் வேலை பாக்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அட்டெண்டன்ஸ் வச்சிருப்பீங்க, ரெஜிஸ்டர் வச்சிருப்பீங்க. எனக்கு ஒரு நம்ம கேள்வி சைன் பண்ணுவோம். எனக்கு ஒரு கேள்வி இது தெளிவுபடுது. ப்ளீஸ். இப்போ என்ஆர்சியினுடைய முதல் கட்டம் தான் வந்து என்பிஆர். என்பிஆர் தான் முதல் கட்டம். இல்ல இப்ப அதாவது பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்னா என்னன்னாக்கா, உதாரணத்துக்கு இந்திய நாட்டுல நீங்க ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாசத்துக்கு மேல குடியிருக்கீங்க. நீங்க அமெரிக்கனா இருக்கலாம், ரஷ்யனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் என்பிஆர்ல வருவாங்க. ம். என்ஆர்சிங்கிறது என்னன்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ம். இந்த பாப்புலேஷன்ல இருந்து இந்தியர்கள் யார், இந்திய குடியுரிமை வாங்கினவங்க யாருங்கிறது தான் ரெஜிஸ்டர் ஆஃப் என்ஆர்சி. ம். ஸோ என்பிஆர் ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்துனது. அதுக்கு அடுத்தது வந்து என்ஆர்சி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஆகுது, அந்த பாப்புலேஷன் இதுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகுது என்பிஆர்ல தான். இல்ல இல்ல, அதாவது நான் திருப்பி சொல்லிடுறேன். என்பிஆருங்கிறது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். இந்தியாவில் அவங்க குறிப்பிட்ட முகரில் ஒரு 6 மாசத்துக்கு மேல அட்லீஸ்ட் எத்தனை பேர் இங்க இந்தியாவில் வசிச்சிட்டு இருக்காங்கங்கிறது பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். அதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி அது வந்து அது வந்து இல்ல மக்கள் தொகைக்கு வந்து அது difference வந்து இருக்கு. வேற. ஆமா. இது வந்து ரிஜிஸ்டர் ஆமா, ஆகுது. எவ்வளவு NRC மக்கள் ங்கிறது தொகை இருக்கிறாங்க Correct. அப்படின்றத ரிஜிஸ்டர் ஆகுது. என்ஆர்சிங்கிறது என்னன்னா இதுல சிட்டிசன்ஸ் எத்தனை பேர், ம், ம். நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப். இதுதான். ஆனா இந்த ரெண்டுக்கும் சிஏஏக்கும் சம்பந்தம் இல்லை. அதுல இதுல தான் இதுவும் ஒரு பெரிய சிக்கல் அந்த இடத்துல வந்துச்சு அந்த டைம்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய பேர் போராடுறாங்கன்ட்டு. இன்னைக்கும் வந்து என்னன்னாக்கா இந்த சிஏஏ பத்தி பேசுறீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்பிஆர் என்ஆர்சி கூட முடிச்சு போட்டுறாங்க. ம், ம், ம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ யூகத்தின் அடிப்படையிலேயே போயிடுறோம் நம்ம. ம். ஸோ நம்ம வந்து உட்கார்ந்து அதை தெளிவா அந்த சிஏஏ என்ன சொல்லுது, என்ஆர்சி என்ன சொல்லுது, என்பிஆர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா எல்லாமே தெளிவா புரியும். நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சோம், காலேஜ்ல படிச்சோம், அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கிளாஸ்ல யார் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்டுங்கிறது இருக்கணும். ம், ம். யார் உள்ளார உட்காந்துருக்கா, அப்பதான் வெளியில இருந்து யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸ்ல உட்காந்துருந்தானா கூட தெரியாது. ஒரு 50 பேர் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ல 2 பேர் வெளியே காலேஜுக்கே சம்பந்தம் இல்லாம ஒருத்தவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அதனால தான் ப்ரொஃபசர்ஸ் எப்பயுமே டீச்சர்ஸோ ப்ரொஃபஸரோ கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது. ம், இருக்கவங்க இருக்காங்களா இல்ல இல்லாதவங்க உள்ள வந்து இருக்காங்களான்ட்டு. இதுல தவறு இல்லை. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் போறாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் கோர்ட்டினுடைய கைடன்ஷிப்ல தான் வரும். அது இவங்க எடுத்தவங்க கவுத்தங்கிறதெல்லாம் எதையுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாமே ஒன்று தெளிவா விளக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்னன்னா, சிஏஏக்கு என்பிஆருக்கு என்ஆர்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சிஏஏங்கிறது வந்து செப்பரேட் சப்ஜெக்ட். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். என்ஆர்சி என்பிஆர்லாம் வரும்போது அது எப்படி வருது, எந்த விதத்துல வருதுங்கிறது ஒன்றும் யாரும் தெரியாது நமக்கு. ம், ம். அப்ப அது வரும்போது அதுக்குண்டான கைட்லைன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்கிறத வச்சு தான் நம்ம இப்போ விவாதிக்கவே முடியும். அதை இப்போ சிஏஏ பத்தி தெளிவா விவாதிக்க முடியுது. ஏன்னா அது என்ன சட்டங்கிறத பாஸ் பண்ணியாச்சு. அந்த சட்டத்துக்கு உண்டான இம்ப்ளிமெண்டேஷனுடைய நோட்டிஃபிகேஷனை இப்போ கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து இதில் எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. இப்போ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற கன்ஃபியூஷன் இல்லை. அப்போ எந்த பாயிண்ட் பிடிக்குது எந்த பாயிண்ட் பிடிக்கலன்னு நம்மளால ஈஸியாக டிபேட் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டுல நீங்க அதை மறந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த சிஏஏக்கு, என்பிஆருக்கு, என்ஆர்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியது. அப்போ இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் ஒரு ஒரு முக்கியமான அரசியல் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதுவும் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய வைகோ, இது போல நிறைய பேர். ஏன் ஈவன் தோ காங்கிரஸ் வாஸ் ஜாயின் தேர் ஹேண்ட்ஸ் வித் தெம் இல்லையா? கண்டிப்பா இவங்கெல்லாம் நடத்துறாங்களே. சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் நண்பரே. இப்போ ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது டாஸ்மாக் அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க முதல் கொண்டு எல்லாருமே கொடி பிடிச்சாங்க இல்லையா? இப்போ எங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்போ என்ன சொல்றாங்க டாஸ்மாகை பத்தி? ஒண்ணுமே சொல்லல. ஸோ அப்போ எந்த ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு அப்போசிஷன் பண்றதுல ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் எதுக்காக சொல்ல வரேன், நான் முடிச்சிடறேன் இதை. இப்போ வந்து அப்போ வந்து ரொம்ப அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணேன் நிறைய. டாஸ்மாக் மூடணும், ஸ்டாலின் சொல்றது கரெக்டு, எல்லாமே கண்டிப்பா பண்ணணும்ட்டு. கடைசியில் இவங்க வரும்போது என்ன ஆகுதுனாக்கா இவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே அதை பத்தி பேசுவாங்க. டாஸ்மாக் ஏன் நீங்க மூடணும், அதான் பேசுவாங்க. ஏன்னா இப்போ இதுல நம்ம பொதுமக்களா நம்ம என்ன பார்க்கணும், ஏன்னா இவரு நேற்று எதிர்கட்சியா இருக்க வரைக்கும் மூடணும்னாரு, அவர் திறந்து வச்சிருந்தாரு. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இவர் திறந்து வச்சிருக்காரு, அவரு மூடணுங்கிறாரு. பொதுமக்களுக்கு கிளாரிட்டி வரணும். அப்ப என்னன்னா சில விஷயங்கள் வெறும் அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும்தான் பேசுறாங்க, பொதுமக்களுடைய நலனுக்காக பேசுறது இல்லை. எல்லாத்தையும் நான் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட இதுல. அப்ப என்னன்னாக்கா ஒரு சாமானியனா குறிப்பிட்ட பார்ட்டிஸை மென்ஷன் பண்றீங்களா இல்ல குறிப்பிட்ட அஜெண்டாஸ்? இதுல எந்த பார்ட்டியும் நான் சொல்லல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பிஜேபி எடுத்துங்க. நேஷனல் லெவல்ல வந்து வெங்காய விலை ஏறும்போது எவ்வளவு குதிச்சாங்க, கேஸ் விலை ஏறும்போது எவ்வளவு குதிச்சது பிஜேபி. ஸ்மிருதி இரானில தெருல வந்து உட்கார்ந்துருந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க இல்லையா? சிலிண்டரையே கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து எல்லாருமே வந்தாங்க இல்லையா? இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிலிண்டருடைய விலை என்ன?
அப்ப இது என்னன்னா இதுல கட்சி பாகுபாடே இல்ல. எதிர்க்கட்சியா இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணா சொல்லலாம். ஏன்னா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல நான் இல்ல. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை. போய் ஒளிக இதை சாத்து அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்காங்க, செயல்படுத்துற இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். ஸோ அப்ப எதிர்க்கட்சிகள் என்ன வேணா பேசலாம், ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா அவங்க பொறுப்புல இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியே வந்து நான் ஸ்டாலினை இன்னைக்கு வந்து அதே மாதிரி கொடி கொடுத்து நீங்க வந்து டாஸ்மாக மூடணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு காலேஜ், ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. கிளாஸ் ரூம்ல பாலிடிக்ஸ் சம்பந்தமாக ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பெடுக்கிறதுக்காக வரார். வரும்போது என்ன ஆகுது, பார்லிமெண்ட் டிஸ்கஷன் பற்றி பேசுறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆசிரியர், அதாவது இந்தியாவில் எப்படி பாராளுமன்றம் நடைபெறுமோ அதை போல் நம்ம இப்போ விவாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அவங்க இந்த பக்கம் ரைட் விங்கும் இந்த பக்கம் லெஃப்ட் விங்கும் இருக்கிறாங்க. இருக்கும்போது பேசிக்கிறாங்க, நார்மலாக டிபேட் பண்ணி அது நிற்கிறாங்க. நான் எப்படி உண்மையான இந்தியன் பார்லிமெண்ட் இப்படியா பேசிப்பாங்க? உண்மையான பார்லிமெண்ட் சேர்லாம் தூக்கி போட்டு அடிச்சுப்பாங்க. அதை போல் இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எப்படியாக செயல்பட வேண்டும் அப்படின்ற அந்த புரிதலை உண்டாக்க வேண்டும்ன்றதுக்கான அந்த கேள்வி. ஆமாமா, நீங்க அதாவது இந்த ஜனநாயகத்துல எதிர்க்கட்சிகள் தான் ரொம்ப முக்கியம். அது எந்த எதிர்க்கட்சியா இல்ல, அதுதான் கேட்கிறேன். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அவங்களுடைய சுய அஜெண்டாவுக்காகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவுக்காக, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டாவா நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னாக்கா காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், வி வாண்ட் டு ரூல். அவ்வளவுதான். வி வாண்ட் டு ரூல். ஸோ நாங்கள் எது வேணாலும் நாங்கள் பேசுவோம், எது வேணாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம், நீ சரியாவே பண்ணாலும் நாங்கள் அதை வந்து கேள்வி கேட்போன்ற மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. ஆமா, அது என்னன்னா, அதாவது வந்து இப்ப எதிர்கட்சினாவே எதிர்கட்சின்னு ஆயிடுச்சு. எதிர்கட்சி. அப்ப நீ என்ன சொன்னாலும் எனக்கு தேவையில்லடா, நீ என்ன தங்கத்தையே கொடு எனக்கு தேவையில்லை, ஏன்னா நீ எதிர்கட்சி. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, சில நல்ல திட்டங்கள் வரும்போது மக்கள் தான் பாதிப்படைவாங்க இதுல. ஏன்னா அவர் கொண்டு வர திட்டத்தை இவர் விட மாட்டாரு, இவர் கொண்டு வர திட்டத்தை அவர் விட மாட்டார். பட் இன் தோஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஐடியாலஜிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க 10% இடஒதுக்கீடு சம்பந்தமா வரும்போது டிஎம்கேக்கு இங்க வேற கருத்து, விடுதலை சிறுத்தைகளுக்கு வேற கருத்து, பட் அங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வேற கருத்து இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க இன் பார்லிமெண்ட். பட் வெளியில வந்துட்டு நான் எக்கனாமிக்கல் பார்ட்டி, நான் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி, நான் இடஒதுக்கீடுக்காக நான் பேசுறேன். ஸோ அந்த ஒரு இது இருந்துச்சுல, அந்த விஷயம் ஏன் இந்த மாதிரியான ஒட்டுமொத்த இந்திய சமூக மக்களுக்கும் பயனடையக்கூடிய விஷயங்கள்ல நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து இப்போ எல்லா கட்சியுமே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இத்தனை கட்சிகள்? முதல்ல நம்ம அந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். எதனால இத்தனை கட்சிகள் வந்து? அவங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவங்க எப்படி நாட்டை வழி நடத்தணுன்றது இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி. இப்போ நீங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். என்னுடைய ஐடியாலஜியும் உங்க ஐடியாலஜியும் ஒன்னாவே இருந்துச்சுன்னா நான் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? உங்களோட வந்து சேர்ந்துடலாமே. சரி, ஐடியாலஜிஸ் ஆர் எதுக்காக? இல்ல நான் வரேன். நான் இப்போ எதுக்காக வரேன்னா, அப்போ ஒவ்வொரு கட்சியுமே என்னன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி, அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் வேற, பாலிசிஸ் வேற, ப்ரோக்ராம்ஸ் வேற. இதுல நீங்க முதல்ல சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சாவே கடைசியில் என்ன பண்ணாலும் கடைசியில் எங்க போய் நிக்குது? ஆட்சியை பிடிக்கணும்னு நிக்குது. ஐடியாலஜிக்காக பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் நாளடைவில் ஒரு கஷ்டத்தை பகிர்ந்துகிட்டு அவங்களால நிலை நிற்க முடியாம, இப்ப இது சாதாரண இல்லை, அரசியல்ங்கிறது வந்து உலகத்திலேயே கஷ்டமான வேலை. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு நடத்துறது, அதுவும் ரொம்ப நாள் நீடிச்சு அந்த மெம்பர்ஸை, பார்ட்டி கேடர்ஸை தக்க வச்சு ஐடியாலஜிக்கலா வின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, உண்மைதான். ஐடியாலஜிக்கலா வின் பண்றது பார்க்கலையா? இப்ப கட்சி இருக்கும், தலைவர் இருப்பாரு, கொள்கை ஒரு மூலையில இருக்கும், கொள்கை பேப்பர்ல இருக்கும், பேப்பர்ல இருக்கு, ஒரு காகிதமா இருக்கும், அதுவும் தூசியை படிஞ்சு போய் இருக்கும். கொள்கையை பத்தி யாருமே டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கொள்கையின் பால் வித்தியாசப்படுத்தப்பட்ட பல கட்சிகள். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கட்சி புதுசா வருது, ஒரு கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஓட்டு போடுறேன். எதுக்காக ஓட்டு போடுறேன்? இருக்கிற கட்சிக்கு போடாம இது கொள்கை டிஃபரெண்டா இருக்கு, இது என்னை அட்ராக்ட் பண்ணுது, ஐ ஃபீல் தட் இட் இஸ் குட் ஃபார் இந்தியா, குட் ஃபார் தமிழ்நாடு, குட் ஃபார் மை கான்ஸ்டிடியூன்சின்னு போடுறேன். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஷேர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பார்ட்டி கொண்டு அந்த பார்ட்டிட்ட அடமானம் வச்சிருது. எங்கிட்ட 4% ஓட்டுருக்கியா, நீ என்ன நெகோசியேஷன் என்ன? இப்ப இது என்ன ஆகுதுன்னா, ஒரு வியாபார யுக்தியா மாறிடுச்சு இன்னைக்கு அரசியல் கட்சிகள். ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வர வரைக்கும் அவங்க ஐடியாலஜியை பத்தி பேசுறாங்க, மக்கள்கிட்ட திரட்டுறாங்க.
ஒரு 5%, 6%, 7% வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஐடியாலஜி வந்து தொகுதி பேரம் பேசுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அந்த தொகுதி எனக்கு எத்தனை தொகுதி, இத்தனை தொகுதிங்கிறதுல இந்த நெகோசியேஷன்ல உங்களுக்கு எப்பயுமே தெரியும். நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்காது. நான் கேட்கிற எல்லாமும் கிடைக்காது. நீங்க சில தியாகம் பண்ணணும், நான் சில தியாகம் பண்ணணும். இப்படி இருக்கிறது இப்படி வந்தாகணும். ஒருத்தர் இறங்கி வரணும், ஒரு ஏறி வரணும். இதுல பெரும்பாலும் அடிபடுறது வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜி தான் ஃபர்ஸ்ட் அடிபடும். ஏன்னா உங்க ஐடியாலஜி நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் நான் என் கட்சி நடத்திட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லா கட்சியும் ஒரு புள்ளியில வந்து எங்க சேர்றாங்கன்னா, ஐடியாலஜிலாம் நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாம் வந்து பேப்பர்ல இருக்கும். எல்லாம் நோட்டீஸ் பேப்பர்ல புத்தகத்தின் வடிவில் இருக்கும். ஆனா இங்க வந்து அவங்களுடைய முழு கவனம் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல கட்சிகள், ஐடியாலஜி வரக்கூடிய கட்சிகள் கூட நாளடைவில் அவங்கனால சுயமா நிக்க முடியல, சுயமா மக்கள் கிட்ட செல்வாக்கு பெற முடியலன்னா, அடுத்த கட்சியில போய் கூட்டணி சேரும்போது நிர்பந்தத்தின் காரணமாக, சூழ்நிலையின் காரணமாக இவங்க அவங்களே அவங்க கிட்ட அடமானம் வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய மவுத் பீஸா நான் மாறிடுறேன். அவங்களுக்கு நான் எக்கோ ஆகுறேன், அவ்வளவுதான். ஸ்பீக்கர் செட் மாதிரி அவர் பேசுறத எத்தனை ஸ்பீக்கர் கட்டிங்களோ ஒவ்வொரு ஸ்பீக்கர் எக்கோ பண்ணிட்டே இருக்கும், ஒளிபரப்பிட்டு இருக்கும் ஸ்பீக்கர்னுடைய வேலை. அந்த மாதிரி சில கட்சிகள் என்ன ஆகுதுன்னா, ஸ்பீக்கர்ல பேசக்கூடிய ஒரு தனி மெஜாரிட்டியான கட்சி பேசுறத மற்ற சின்ன கட்சிகள் பேசுற ஸ்பீக்கருங்களா மாறிடுறாங்க. இந்த சிஏஏ, என்ஆர்பி, என்ஆர்சிக்கான போராட்டம் ஒரு கண் துடைப்பான போராட்டம்னு நீங்க சொல்ல வரீங்க. அதாவது வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு குடியுரிமை படிக்கப்படும் சொல்லி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து பொய் பிரச்சாரம். ஏன்னா இந்த சிஏஏல இந்திய முஸ்லீம்களுக்கு குடியுரிமை, இந்தியன் முஸ்லீம்ஸ் வந்துட்டாவே அவங்க இந்தியன் ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப். சிஏஏ இட் இஸ் டு ஆல் அபவுட் கிவிங் சிட்டிசன்ஷிப், நாட் டேக்கிங் அவுட். காஷ்மீரை போல ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையாக மாறிவிடும் இந்தியா அப்படின்றதெல்லாம் சொல்லி இது எல்லாம் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அதான் சொல்றேன். எஸ்டிபிஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில். எஸ்டிபிஐ அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. அந்த அமைப்புக்கு ஒரு அரசியல் வரலாறு இருக்கு, ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது, ரொம்ப அதிதீவிரமான வரலாறும் இருக்கிறது. அந்த அமைப்பு சொல்லுகிறது சிஏஏ மட்டும் இந்தியாவில் அமுல்படுத்தினார்களே ஆனால், அப்படி சொல்லி தான் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சிஏஏ மட்டும் இந்தியாவில் அமுலாகுமே ஆனால் அடுத்த காஷ்மீராக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் திறந்த வெளி சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்குது. அதுதான் சொல்றேன், இது இன்ஸ்டிகேஷன் நான் சொல்ல வரேன். அப்ப சாதாரணமா நான் இப்போ ஒரு முஸ்லீமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு சாதாரண ஆளு, நான் இதெல்லாம் போய் உட்காந்து படிச்சு என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இது நோட்டிஃபிகேஷன் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க நாளைக்கு ஒண்ணு இல்லை, இந்த ரோட்ல நமக்கு முன்னாடி நின்று ஒரு 100 பேர்கிட்ட கேளுங்க, சிஏஏனுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட படிச்சிருக்கீங்களான்னு. 100 பேர்ல 5 பேர் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டா கூட நான் பேர் சொல்ல மாட்டாங்களே. சொன்ன பரவாயில்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு தலைவனை பாக்குறேன், அந்த தலைவன் சொல்றது வந்து கரெக்டா தான்டா இருக்கும்னு நான் நம்புறேன். புரியுதா? இப்ப நான் வந்து ஒரு குழந்தை, 2 குழந்தைங்களுக்கு அப்பான்னா, அப்பா பொய் சொல்ல மாட்டாரான்னு குழந்தை நம்புது. அப்போ ஒரு அப்பாவுடைய கடமை என்ன? குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறது தான் அப்பாவுடைய கடமை. நான் சொன்ன என்ன சொன்னாலும் என் பசங்க நம்பிடுவாங்கடான்னு சொல்லிட்டு அந்த பசங்களை நான் வந்து தவறான வழி நடத்தினேன்னா நான் நல்ல தந்தை அல்ல. அதே சமயம் நல்ல விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொல்லணும், கெட்ட விஷயங்களையும் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி நீங்க தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போக சிறைச்சாலையா எல்லா நாடும் மாறுங்கிறது எல்லாம் ராங் ப்ராபகண்டா. அப்ப என்ன ஆகும்னா, நான் ஒரு தலைவனை விட்டு நோக்கி, அதனாலதான் தலைவர்களுக்கு இந்த சட்டங்களை பத்தின புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தலைவரும் சட்டங்களை படிக்கணும். ஏன்னா கூடுமான வரைக்கும் தலைவர்களுக்கு டைம் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிஆர்ஓ இல்லை அவங்களுடைய லீகல் கன்சல்டன்ட்டோ அவங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ அந்த ஒப்பீனியனை கொடுத்து அவங்க அதை தான் வந்து லீடர்ஸ் படிப்பாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருக்கிறவங்க எவ்வளோ டைம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் கட்சியை பார்க்கணும், ஆட்சியை பார்க்கணும், டிபார்ட்மெண்ட்ஸ் எத்தனையோ இருக்குது, எதிர்கட்சிகள் பிரச்சனையை சமாளிக்கணும். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு உள்குத்து வந்துருச்சு, தவறான ஒரு கருத்தை வந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் மெக்கானிசம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு பிஏ வச்சிருக்கேன்னா அந்த பிஏ வந்து எனக்கு என்ன ஃபீட் பண்ணுறானோ அதுதான் என் மண்டையில் ஏறும். அப்போது ஒரு ஆனால் இந்த தலைவனை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறான், நம்புகிறான், கண்மூடித்தனமாக நம்புகிறான். அப்போ ஒரு தலைவனுடைய கடமை என்னன்னாக்கா, தொண்டர்களை, ஃபாலோயர்ஸை நல்வழிப்படுத்துறது தான் தொண்டர்களுடைய, தலைவர்களுடைய கடமை. நாடு 2000, நாடு 3000ங்கிறது எந்த சரியான தலைவனும் பேசக்கூடிய வார்த்தை அல்ல. இருக்கிறவங்களை ஒன்றிணைக்கணுங்கிறது தான் தலைவனுடைய கருத்து. முன்னோக்கி போக்குறது தான் தலைவனுடைய பார்வை. பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதோ, ஒன்னா இருக்கிறவங்களை 4 வெட்டுறதோ தலைவனுடைய செயல் அல்ல. அது எந்த தலைவன் பண்ணாலும் தவறு தான். இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி. நன்றி லேனின்.